தி டிஎன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்பா. சார், டெல்லியில இந்தியா அதிர மாணவர்கள் போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டிலையும் மாணவர்கள் போராட்டம் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரெண்டு விஷயத்துக்கு மத்தியில நேத்து தேவைக்கு அமைச்சர்கள் எல்லாரும் ஜனநாயகன் படத்துல போய் கண்ணீர் வடிச்சு தங்களோட வேதனையை தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு பாயில் ஆகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்கள், மாணவர்கள் போராட்ட களத்தில் மாணவ மாணவிகள் டெல்லியில் அடிபட்டு லத்தி சார்ஜுக்கு உள்ளாகி ரப்பர் குண்டுகளை தாங்கி ரத்தம் சிந்தி குண்டர்கள் போலீஸ் லத்தி எடுத்துக்கிட்டு ஹெல்மெட்டை போட்டு குண்டர்கள் இறக்கி விடப்பட்டு டெல்லி போலீஸ் ஓட சேர்ந்து சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப் வீரர்களோட சேர்ந்து டெல்லி போலீஸோடு சேர்ந்து குண்டர்கள் இந்த மாணவ மாணவிகளை, தங்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை, சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய மாணவ மாணவிகளை, கட்சிக்காரர்களை அடித்து நொறுக்குகிறார்கள். பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய இங்கே ஜனநாயக நாட்டில் தான் இருக்கமா இல்லை சர்வாதிகார நாட்டில் இருக்கமா என்று தெரியல. ஒரு ஜந்தர் மந்தர் ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பகுதி. உள்ளே போகணுன்னா எல்லா செக்கிங் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரிஸ்க் பண்ணி தான் உள்ளே அனுப்புவோம். அங்கே லாரி நிறைய கல்லுகளை கொண்டாந்து இறக்குறாங்க. அப்போ டெல்லி போலீஸு அந்த லாரி நிறைய கல்லுகளை கொண்டாந்து இறக்கி அந்த கல்களை வைத்து பிஜேபி குண்டர்களை வைத்து எரிய விட்டு ஒரு வன்முறை உருவாக்கிய ஒரு தோற்றத்தை உருவாக்கி மாணவர்களை வன்முறையாளர்கள் மாதிரி சித்தரித்து இந்த போராட்டத்தை திசை திருப்பி இந்த போராட்டத்தை டைல்யூட் பண்ணக்கூடிய வேலையில் திரு மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சைடு சிஜேபி சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இதெல்லாம் எங்களுக்கு கேட்குறதுக்கே நேரம் இல்லை, ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். இன்னொரு சைடு டெல்லி ஹைகோர்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைச்சிருக்கோம், அதனால் நீட் தேர்வு முறைகேடுகளை அது விசாரிக்கும் என்று சொல்லி ஒட்டுமொத்த பிரச்சனையினுடைய தன்மையை திசை திருப்புறாங்க. இன்னொரு சைடு எஜுகேஷன் செக்ரட்டரியை நீக்கி வேறு செக்ரட்டரியை போட்டுட்டா பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு நினச்சி மோடி அதை செஞ்சுருக்காரு. இதெல்லாம் மோடி அரசனுடைய ஆக்டிவிட்டி. பட் ஆனால் இதனுடைய டோட்டல் கான்ஸ்பிரசி நீட்டே ஒரு அநீதியான தேர்வு. நீட்டே ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்பட வேண்டிய தேர்வு. நீட் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் கலாச்சாரத்தை மருத்துவ கல்வியில் விதைக்கக்கூடிய ஒரு முதல் ஆயுதம் நீட், முதல் டூல் ஒரு நீட். 2014 2000 கோடியாக இருந்த கோச்சிங் சென்டர் மார்க்கெட் இன்னைக்கு 30,000 கோடி ஒயிட்டில், 20,000 கோடி பிளாக்ல, மொத்தம் 50,000 கோடி பிஸ்னஸ். இந்த 50,000 கோடி பிஸ்னஸில் ஒன்றாவது பார்ட்னர் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு ஜோசப். அனிதா மரணத்திற்கு சென்றவர் அந்த பெரம்பலூர்லேயோ அரியலூர்லேயோ கோச்சிங் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கார். கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ் நடத்தக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்னர், கார்ப்பரேட் பார்ட்னர் திரு ஜோசப் விஜய். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவர் எப்படி நீட்டுக்கு ஆதரவாக இருப்பார்? மாணவர்களும் இளைஞர்களும் திரு ஜோசப் நம்மளுக்கு ஆதரவாக நிற்பார், நம்மளுக்காக குரல் கொடுப்பார், அவர் சினிமாவில் எப்படி ஹீரோவாக இருக்கார் அதே மாதிரி ஹீரோவாக நம்மளுக்கும் இருப்பார், லஞ்சம் வாங்க மாட்டார், ஊழல் செய்ய மாட்டார், மாணவர்கள் மத்தியில் நிற்பார், பணமா ஜனமானு கேட்டால் ஜனத்தின் பக்கத்தில் நிற்பார், இப்படிலாம் நினச்சி ஓட்டு போட்ட அத்தனை பேருக்கும் அவர்கள் முகத்தில் கரியை பூசியிருக்காரு திரு ஜோசப் அவர்கள், முதல்வர் திரு ஜோசப் அவர்கள். புரிஞ்சுட்டிங்களா? ஸோ நான் யார் பக்கம் நிற்பேன் அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் கம்பெனியில், கார்ப்பரேட் கம்பெனியில். அவருடைய அஃபிடவிட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
நீட்டினுடைய கோச்சிங் சென்டர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ 50,000 கோடி கோச்சிங் சென்டர் பிஸ்னஸில் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பார்ட்னர். அவர் எப்படி உங்களுக்கு நீட்டுக்காக மாணவர்களுக்காக போராடுவார், நிற்பார். ஒரு அறிக்கை விட்டுட்டு நாங்கள் நீட்டை எதிர்ப்போம். எதுவுமே நடக்காத ஒரு அறிக்கை. என்ன அறிக்கை தெரியுமா? ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட். எவனோ நோபல் பிரைஸ் கொடுக்க வேண்டிய கண்டுபிடிப்பு அது. ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு புது கண்டுபிடிப்பை கொண்டாந்து மக்கள் மத்தியில் திரிச்சிட்டு, அதோட சரி ஒரு ஆணியாக அவர் ஒன்றும் பிடுங்கலை. அவர் நீட்டுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாவோ. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஒரு கார்ப்பரேட் மாஃபியா, இந்த கார்ப்பரேட் மாஃபியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் எப்படி மாணவர்களின் குரலை கேட்பார்? 14 வருடம் நீ நடத்தி தேர்வு இப்போ அது நீட்டு வந்த பிறகு 2019 வருஷம் லீக் அவுட் ஆகுது பேப்பரு. வருஷம் சில கோச்சிங் சென்டரில் இருக்கிறவங்க மட்டும்தான் அட்மிஷன் கிடைக்குது. வருஷம் சில கோச்சிங் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பேப்பர் லீக் அவுட் ஆகுது, கொஸ்டின் பேப்பர் தெரியுது. அது மட்டும் நல்ல மார்க் எடுக்கிறான். இது எப்படி மிஸ்டர் மோடி அவர்களே? எப்படி இவ்வளோ நாளாக உங்களால் இதனுடைய பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல? நீ என்ன ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைச்சாவில சால்வ் பண்ணிடுவீங்களா? நீங்கள் யாருக்கு காதில் பூ சுற்றுறீங்க? காக்ரோச் ஜனதா பார்ட்டி பசங்க அவங்களுடைய நோக்கம் ரொம்ப குறுகிய நோக்கமாக இருக்குது. தர்மேந்திர பிரதானை நீக்கினா ஒட்டுமொத்த பிரச்சனை தீர்ந்துரும்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. ஒட்டுமொத்த நீட்டே ஒழிக்கப்பட்டால் மட்டும்தான் கார்ப்பரேட்டைசேஷன். அதான் சார் என்னோட கேள்வி. இப்போ தமிழ்நாடு மட்டும்தான் நீட் தேர்வே வேண்டாம், நீட் தேர்வே அநீதி அப்படின்னு சொல்லி குரல் எழுப்புது. மாறா அங்கே டெல்லியில் போராடுற இளைஞர்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இந்த முறைகேடுக்கு பதில் சொல்லணும், தர்மேந்திர பிரதான பதவி நீக்கணும்ன்ட்டு அவங்க இலக்கை ரொம்ப சுருக்கமாக வச்சுருக்கிறாங்க. அது சரியான பாதையை எட்ட வாய்ப்பு இருக்கா? அது ஒரு வழியில் அது குறுகிய நோக்கம். அந்த இலக்கை எட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் தர்மேந்திர பிரதானை நீக்கலாம், சொல்ல முடியாது. தர்மேந்திர பிரதான் நீக்கினா இன்னொரு சர்மேந்திர பிரதான் ஒருத்தர் வருவார். என்ன அவர் அதே பாலிசியை கடைபிடிச்சிட்டு போகிறாரு. இதில் என்ன இருக்குது பாலிசி? அதாவதுங்க, ஒரு நீட் என்பது ஒரு அநீதியான தேர்வு, கார்ப்பரேட் கல்ச்சருக்கு வித்திடக்கூடிய தேர்வு. 50,000 கோடி இன்னைக்கு 1,00,000 கோடி ஆக போகுது இன்னொரு 5 வருஷத்தில். 1,00,000 கோடி பண்ணுறவன் பணம் கொடுப்பானா, மாணவர்கள் பணம் கொடுப்பாங்களா? அப்போ எதுக்கு நீட்டு தேர்வை கார்ப்பரேட்டைசேஷன் ஆக்கணும்? அதிகமான மாணவர்களை படிக்க வைக்கணும். நீட் கோச்சிங்காக அவங்க லட்சக்கணக்கில் செலவழிக்கணும். செலவழித்து நல்ல மார்க் எடுத்தால் தப்பிச்சான், நல்ல மார்க் எடுக்கலைன்னா இன்னமும் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கி படிக்கணும். இவன் எப்படி கிராமத்துக்கு சேவை செய்ய போவான்? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து மருத்துவ கல்லூரியை கெடுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லி படிக்க வச்சு, மெடிக்கல் காலேஜுக்கு சீட்டு கொடுத்து, +2 மார்க் எடுத்தே வச்சு நீங்கள் மெடிக்கல் காலேஜ் டாக்டர் ஆகலான்னு சொல்லி எல்லா டாக்டர்களுக்கும் கிராமப்புறத்தில் வேலை பார்க்குறவனுக்கு 5 மார்க் போட்டு, இப்படிலாம் போட்டு கிராமப்புறத்தில் அதிகமான டாக்டர்ஸ் வேலை பார்க்கறதுக்கு வைத்து, கிராமந்தோறும் கிளினிக்கை உருவாக்கி, இல்லந்தோறும் மருத்துவம் கொண்டு போய் சேர்த்து, அம்மா கிளினிக் கொண்டு போய் சேர்த்து, இப்படி எல்லாம் பண்ணி மருத்துவத்தை, ஒரு கார்ப்பரேட் மருத்துவத்தை மக்களுக்கு போய் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கு திமுகவும் அதிமுகவும். இதை ஒழிக்கணுமா இல்லையா? இதை ஒழிச்சாதான் எல்லாரும் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒழுங்காக சர்வீஸ் கொடுக்கல அப்படின்ன உடனே எங்கே வருவாங்க? கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் வருவாங்க. கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் வந்தால் என்ன பண்ணணும்? சொத்தெல்லாம் விற்று, காடு காணி நிலம் பழம் எல்லாத்தையும் விற்று சொத்தை கொண்டாந்து கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு மருத்துவம் பார்த்துட்டு போகணும். இப்போ நீட் தேர்வு முழுக்க முழுக்க மருத்துவத்தை வணிகமயமாக்கிரும் அப்படிங்கிறது தான் அதோட பெரிய அதான் அதான் அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவாங்க? பிஜேபி என்பது கார்ப்பரேட்டுடைய கைக்கூலி. ஸோ பிஜேபியினுடைய ப்ராக்சி அரசாக இருக்கக்கூடிய தாவேகா திரு ஜோசப் அரசு, அதுவும் கார்ப்பரேட்டுடைய கைக்கூலி தான். ஆனால் இப்போ விஜயோட கொள்கையும் நீட் தேர்வே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் தொடர்ந்து போராட்டம், சும்மா போராட்டலாம் மாட்டோம்,
கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வரணும், அதுதான் நிரந்தர தீர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசுறாங்க. அந்த விஷயங்கள்லாம் கரெக்டா எப்படி? ஆமாம், சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. சிவன் என்னைக்கு முன்னால் வந்து தரிசனம் கொடுக்குறாரோ அன்னைக்கு தான் வந்து நான் கடவுளை நம்புவேன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அவர் கண்டிப்பாக வர போகிறதில்ல. முடிஞ்சு போச்சா? சிவன் என்னைக்கு கைலா மலையிலேருந்து இறங்கி வந்து என் வீட்டில் வந்து என் கூட டீ சாப்பிட்டுக்கிட்டே எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரோ அன்னைக்கு தான் நான் சிவனை நம்புவேன்னு ஒருத்தர் சொன்னான்னா என்ன அர்த்தம்? நடக்க போகிறதில்ல, அவ்வளோதான். அது மாதிரி தான். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கோ மத்திய அரசுக்கு போராட்டம் பண்றதுக்கோ விஜய் வந்து பயப்படுறாரு அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாமா எப்படி? அழுத்தம் கொடுக்குற அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் தைரியம் இருக்கான்னு நினைங்க. ஏங்க கேட்குறதுக்கே பேரை சொல்கிறதுக்கே தைரியம் இல்லை, நீங்கள் அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்குறீங்க. எப்படி அது? பேரை சொல்கிறதுக்கே தைரியம் கிடையாது. இது ப்ராக்சி அரசு. நீங்கள் வந்து பிஜேபி அரசு, பிஜேபி ஒரு 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 என்ன தெரியுமா உங்களுக்கு, ஒரு ஒரு குற்றத்தை செய்வாங்க, அந்த குற்றத்தை அடுத்தவங்க மேலே தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னடா அப்படி அபாண்டமாக பழி சொல்கிறாங்களேன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த குற்றத்தை அவங்க செஞ்சுருப்பாங்க. பீகாரில் போய் மோடி என்ன சொன்னார்? தமிழ்நாட்டுக்காரங்க பீகாரிகளை அடித்து விரட்டினார்கள் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? தமிழ்நாட்டில் அடித்து விரட்டினாங்க. குஜராத்தில் தான் 20,000 பேரை அடித்து விரட்டினாங்க. அவள் அடித்து விரட்டினது குஜராத்து. அடித்து விரட்டின ஆட்சி மோடியினுடைய சிஷியர்கள் ஆட்சி, பிஜேபி ஆட்சி. ஆனால் பழி யார் மேலே போட்டார்? தமிழர்கள் மேலே, தமிழ்நாடு மேலே. அது மாதிரி தான் செஞ்சதெல்லாம் விஜய், பழியை தூக்கி டிஎம்கே மேலே போட்டுறாரு. அப்போ அவர் வந்து ஒன்று சொல்கிறாரு, நான் வந்து எனக்கு கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு அவர் சொன்னார்னா அவர் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு பிஜேபின்னு நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கணும். அது எடுக்காமல் எதிரின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு அறிவிலி, அரசியல் அறிவிலி வேற யாரும் கிடையாது. ஓகே, யூஸ்வலாக இப்போ நீட் எதிர்ப்போ இல்லை ஏதோ ஒரு போராட்டம் பெரிய அளவில் நடக்குன்னா திமுக தான் முன்னணின்னு நடத்தும். இந்த இடத்துல திமுக அந்த ஹோல்டை லூஸ் பண்ணிட்டாங்களா? அதை வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் பெரிய அளவில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒரு இண்டிவிஜுவலாக அங்கே தான் சிஜேபி வந்து கேதர் ஆகிறாங்க. டிஎம்கே வந்து கொஞ்சம் அமைதியாகவே இந்த இடத்துல இருக்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்குறீங்க? டிஎம்கே அங்கே போய் ஆதரவு கொடுக்குறாங்க, டெல்லியில் போய் ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்களுடைய எம்பிக்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து எஸ்எஃப்ஐயும் டிஒய்எஃப்ஐயும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா போராடுறது கூட இடம் தராத அரசு தான் திரு ஜோசப் அரசு. மாணவர்கள் அமைதியாக போராடுறது கூட இடம் கொடுக்காம அவர்கள் இறங்கினாலே அரெஸ்ட் பண்ணி அடித்து இழுத்து அவர்களை கைது செய்து அவர்களை வந்து துன்பப்படுத்தி ரிமாண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி. டெல்லியில் பாஜக அரசு மாணவர்களை எப்படி ட்ரீட் பண்ணுதோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ பாஜகனுடைய பிராக்சி அரசு அப்படி தானே ட்ரீட் பண்ணும், வேறு எப்படி ட்ரீட் பண்ணும்? பொதுவாக இப்போ ஒரு அரசு வந்து தன் அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுனா கொஞ்சம் அக்ரெசிவாக டீல் பண்ணுவாங்க. இது வந்து போராட்டம் மத்திய அரசுக்கு எதிரானது. ஆனால் இதையும் ஏன் இவங்க இவ்வளவு அக்ரெசிவாக ட்ரீட் பண்ண என்ன காரணம்? பிஜேபி அரசு பிராக்சி அரசுன்னா அது மத்திய அரசு தானேங்க. இங்கே மத்திய அரசினுடைய ஆட்சி தானே நடக்குது, பிஜேபி அரசினுடைய ஆட்சி தானே நடக்குது. அப்போ எப்படி அலோவ் பண்ணும்? அது பிஜேபி அரசினுடைய ஆட்சி நடக்கும் போது எப்படி நீங்கள் வந்து நீட் தேர்வெல்லாம் எதிர்த்து போராட முடியும்? போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் வந்து டெல்லியில் இந்த மாதிரி போராட்டம் நடக்குதுன்னு கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் டெல்லி பிரச்சனையெல்லாம் ஏன் இங்கே பேசுகிறீங்க, இங்கே உள்ள இஷ்யூஸை மட்டும் பேசுங்க அப்படிங்கிறாரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும்போது கல்வியை வந்து நம்ம அட்லீஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்காவது கொண்டு வரணும்னு ஆல்ரெடி என்ன இருக்குதோ அதையே அவர் சொல்கிறாரு. இந்த லெவலில் தான் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இவங்க எப்படி இந்த கல்வி துறையை முன்னெடுத்து கொண்டு போவாங்க? மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு போக்குவரத்துறை அமைச்சருக்கு நீட்டுன்றது டெல்லி பிரச்சனைன்னு சொல்கிறாரு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த போக்குவரத்துறை அமைச்சருக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு இக்னரன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நாலேஜ் இஸ் பிளிஸ் ஃபார் சம்மன், இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் ஃபார் சம்மன். ஓகே, அப்போ ஒரு போக்குவரத்துறை அமைச்சராக இருப்பவருக்கே இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? ஒரு கல்வி அமைச்சராக இருக்கவர் பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி வந்து லாவணி பாடிக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஓகே, நீங்கள் வந்து கொடுத்த இடத்துல தான் போராட்டம் பண்ணணும், யாரோ தூண்டி விட்றாங்க, நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்காத இடத்துல போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாரு. இவருடைய தலைவர் திரு ஜோசப்பும் இவரும் எல்லாம் போனாங்கல்ல திருச்சி இறங்கி மரக்கடை வரைக்கும் போனாங்கல்ல, மரக்கடை வரைக்கும் வழியில் ரோட் ஷோ பண்ணுறேன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு போனாங்களா? இல்லை, பெர்மிஷன் வாங்கிட்டு போனாங்களா? 8 மணி நேரம் திருச்சியை ஸ்தம்பிக்க வச்சிங்களே,
ஆளுங்களை கூட்டு வந்து அப்படியே ஊர்வலமாக அப்படியே நடந்து போனீங்களே, 2 பக்கமும் ஆயிரக்கணக்கான பேர் பைக்கில் கூட்டு வந்து போனீங்களே, அதெல்லாம் பெர்மிஷன் வாங்கி போனீங்களா என்ன? இப்போ நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு அமைச்சர்களை நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு அமைச்சர்களை எல்லாம் நம்ம வந்து தாங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அவர்களது கருத்துக்களை எல்லாம் கேட்க வேண்டியது வேலை இருக்கு. தலையெழுத்து.